என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை நான் 2 வீடியோஸாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப நேரம் எடுக்கும், அப்படி கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக கொடுக்க விரும்புகிறேன். அதனால் இது 2 வீடியோஸாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் 2 கலர்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸில் 2 நீடில்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த த்ரெட்டை நீடிலில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி 2 கலர்ஸ் எடுத்து பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அதை செய்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு கிளியராக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சிங்கிள் கலர் த்ரெட்டே போதும். இப்போ அதோட லாஸ்ட் எண்ட் எடுத்து இது மாதிரி நாட் போட்டுக்குங்க. சார்ட் பின்னை இது மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த 2 த்ரெட்டையும் வச்சு இப்படி ஒரு நாட் போட்டுக்குங்க. இது எதுக்குன்னா நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஷேக் ஆகாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் இது மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் கோல்டன் பீட்ஸ் அண்ட் நந்தியாவட்டமோட பட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இப்படி பேர்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் நீடிலில் ஒரு பேர்லை இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கலர் நீடில் வழியாக ஒரு படை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லோ கலர் நீடில் வழியாக ஒரு பட் எடுத்து இப்படி கொஞ்சம் தூரம் இப்படி வச்சுட்டு அடுத்தது இந்த ஆப்போசிட் சைடில் இருந்து ரெட் கலர் த்ரெட்டை இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி ஸ்லோவாக எடுக்கணும். இப்போ எல்லோ இந்த பக்கமும் ரெட் அந்த பக்கமும் போயிடுச்சு. உங்களோட பட்ஸ் கிழிஞ்சிக்காம அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக அதை செய்யணும். அடுத்தது திருப்பியும் அதே ப்ராசஸை தான் நம்ம இது ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லோவில் ஒரு பட், அடுத்தது ரெட் கலரில் ஒரு பட். இப்போ இன்பிட்வீன் கேப்புக்காக ஃபஸ்ட்டு ரெட்டை கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் இருந்து எல்லோவை கொடுக்குறேன். இப்போ நம்ம இது மாதிரி இழுக்கணும். திருப்பி அதையே நான் செய்கிறேன். நீங்கள் அப்பப்போ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிறது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பட்ஸ் கிழிஞ்சிடவும் கூடாது. இப்போ இந்த கோல்டன் பீட்ஸை நான் நடுவில் கொடுக்க போகிறேன். இதையும் அந்த சென்டர் பட்க்கு என்ன செஞ்சோமோ 2 நீடிலையும் ஆப்போசிட் சைடில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ லென்த் செஞ்சுருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணுறப்பையும் நான் 2 பட்ஸோடு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ரோக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த சைடு இருக்கிற எல்லோ த்ரெட்டை இந்த ஃபஸ்ட் பட்டில் இப்படி போட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் த்ரெட்டில் இப்படி ஒரு பட் கொடுக்குறேன். இப்போ சென்டர் பட்டை நம்ம ஃபஸ்ட் ரோவில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் செய்யணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ திரும்பியும் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற என்ன த்ரெட் இருக்குன்னா இப்போ ரெட் இருக்குது, அதனால் இந்த ரெட்டை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோவில் ஒரு பட்டை கொடுத்து இப்போ இன்பிட்வீன் ஒரு பட். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. அடுத்தது இது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சார்ட் பின்னை கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு
பட்க்கு பதிலாக கோல்டன் பீட்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் அந்த இடத்துல கோல்டன் பீட்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இதே அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரும். இப்போ நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணுறப்ப 2 பட்ஸோடு ஃபினிஷ் பண்ணுறேன். இதில் வந்து சென்டர் பட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த 2 த்ரெட்டையும் வச்சு நாட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்குங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனால் தயவு செஞ்சு இதை செய்து பாருங்கள். இதை ட்ரை பண்ணாமல் டவுட்ஸ் கேட்க வேணாம். உங்களுக்கு இதை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். அதனால் ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த நெக்லஸ் செய்யறதுக்கு இதுதான் வந்து பேஸ். இதை செஞ்சு முடித்தாதான் இதை வச்சு நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை போட முடியும். இப்போ இதை வச்சு, இந்த மெத்தடை வச்சு நான் ஆரமும் செஞ்சுருக்கேன். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு அதை செஞ்சுட்டு அது பின்னாடி வந்து இது மாதிரி ரோப்பை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் ரோஸ் வில்லைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரோஸ் வில்லைஸ் இருக்குது. இதை எப்படி செய்யணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை இது மாதிரி மேலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. சென்டருக்கு நான் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் வந்து அந்த லீஃபில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை வந்து சென்டரில் வச்சு நீங்கள் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே மெத்தடில் நான் நெத்திச்சுட்டியும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஹூக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நெக்லஸ் செய்ய முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் நெக்லஸ் செய்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.